ஓம் ह्रीङ्कारारणकर्पिता नलसिकां सौं क्लीं क्लां बिभ्रतिं सवर्णाम्बरधारिणीं वरसुधां धौतां त्रिनेत्रोज्ज्वलां वन्दे पुस्तकपाशमङ्कुशधरां षड्भूषितामुज्ज्वलां त्वां गौरीं त्रिपुरां परात्परकलां श्रीचक्रसञ्चारिणीम् ॐ जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं பாதபத்மே தயோஷித்வா பிரணமாமி முகூர்முகு. பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய திருவருள் கொண்டு அபிராமி அந்தாதியினுடைய 78வது பாடல். செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல் அப்பும் களப அபிராமவல்லி அணி தரள கொப்பும் வயிர குழையும் விழியின் கொழுங்கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே. ஸ்ரீராமகிருஷ்ணருடைய அமுதமொழிகளிலே ஒரு மனிதன் எதையாவது ஒன்றை விடணும் அப்படின்னா, எதையாவது ஒன்றை பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னா இன்னொன்றை விட வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். ஒரு பொருளை அடுக்கி வைக்கணும், ஒரு கபோர்டு நிறைய பொருட்கள் இருக்கிறது அப்படின்னா அதுக்கு தான் இந்த போகி பண்டிகைகளை எல்லாம் கொண்டாடுவோம். தேவையற்ற பொருட்களை, தேவை குறைந்த பொருட்களை எல்லாம் அங்கேருந்து எடுத்து விட வேண்டும். மனதிலேயும் இப்படித்தான் நல்ல ஞானம் வர வேண்டும் அப்படின்னு சொன்னால், நல்ல சிந்தனைகள் வர வேண்டும் அப்படின்னு சொன்னால், முதலிலே அங்கே இருக்கிற தேவையற்ற சிந்தனைகளை நீக்குகிற பொழுது அது தானாகவே நடைபெற ஆரம்பிக்கிறது. ஆன்மீக வாழ்க்கை என்பது யாருக்கெல்லாம் வாழ்க்கை கசந்து விட்டதோ அவனுக்கு தான் ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னு கிடையாது. கோயிலுக்கு போகும்போது சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லுவாங்க, என்ன இவனுக்கு இப்போவே சாமி கும்பிட்றானே, இப்போவே உனக்கு என்ன. மக்களை பொறுத்தவர்களே ரொம்ப நொந்து போனதுக்கு அப்புறமா முடியாத நிலையிலே போய் சாமியை கும்பிடணும். வேறு வழி இல்லை, உனக்கு ஒரு பொழுதுபோக்கு வேண்டும் அப்படின்னா கோயிலில் போய் உட்காந்துருக்கணும், மடத்தெருவில் உட்காந்துருக்கணும் அப்படின்னா தான். கோயில் குளம் அப்படின்னு தெரியுறா, இப்போ பாரு இப்போ எனக்கு வயசாச்சு அப்படின்னா. ஆக மொத்தத்திலே நம்முடைய சமயங்கள் என்பது தவறான கல்பிதங்களினாலே இந்த மாதிரி புரிந்து கொள்ளப்பட்டிருக்குது. எது இளமையிலேயே தரப்பட வேண்டும் அப்படின்னா ஆன்மீக கல்வி தரப்பட வேண்டும். அதுதான் ஒரு மனிதனை கடைத்தேற்றுவதற்கு உதவி செய்ய போகிறது. இப்போ நம்மலாம் குரங்கு கதை உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், சின்ன வயசில் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. இந்த ஒரு குரங்கு தொப்பி வியாபாரி போவான், குரங்கு அவன் தூங்கும்போது குரங்கு எல்லாம் என்ன பண்ணுவோம், அந்த தொப்பியெல்லாம் தூக்கிட்டு போடுவோம். தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும். குரங்கு வியாபாரி எந்திரிச்சு பார்ப்பான், ஒரே ஒரு தொப்பி அவங்க பக்கத்தில் இருக்கும். என்ன செய்கிறது, இந்த தொப்பிகள் இல்லாமல் நான் வியாபாரம் பண்ண முடியாது அப்படின்னு குரங்கு தொப்பி வியாபாரி யோசனை பண்ணுவான். உடனே இவன் பண்ணுறதெல்லாம் அந்த குரங்கு பண்ணும். அதை பார்ப்பான், ஆஹா இந்த குரங்கு நம்ம பண்ணுறதெல்லாம் பண்ணுது அப்படின்னா. சரின்னு என்ன பண்ணுவான், அவனுடைய தொப்பியை கழட்டி கீழே போடுவான். எல்லா தொப்பியும் கீழே எல்லா குரங்குமே தொப்பியை கீழே போட்டுரும். உடனே பொறுக்கி எடுத்துன்னு போயிடுவான். அவனுடைய சமயோஜித புத்தியை பற்றி அந்த கதை நமக்கு சொல்கிறதாக சொல்லுவார்கள். நம்முடைய மனமும் இப்படி தான், எதையாவது ஒன்றை கழட்டி போட வேண்டும். மனதிலே இருந்து நம்முடைய தீய வாசனைகளை போட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நம்முடைய சம்ஸ்காரங்களை எல்லாம் குறைக்கணும் அப்படின்னா இதுதான் வழி. நம்முடைய மனதில் இருக்கின்ற சிந்தனைகளை சிறிது சிறிதாக வெளியேற்ற வேண்டும். ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய இன்னுடைய கருத்தை ஒரு பெரிய கருத்தை நம்ம பற்றி பார்க்க போகிறோம். ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அமுதமொழிகளில் ஒரு இடத்துல வரும், ஒருவனுக்கு ஆன்மீக உடல் உருவாகுகிறது அப்படின்னு சொல்லுவார். இதை கேட்டவுடனே சுவாமிஜியும் மற்றவர்களெல்லாம் அமுதமொழிகளில் அந்த இடத்துல வரும், சிரிப்பார்கள் அப்படின்னு வரும். ஏன்னா சிரிப்பாங்க, இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு. ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுவார், ஒருவனுக்கு ஆன்மீக வாழ்க்கையிலே முன்னேற அவனுக்கு பக்தி பெருக பெருக அவனுக்கு பிரேமைமயமான உடல் உருவாகுகிறது அப்படின்னு சொல்லுவார். இது ஒரு பெரிய கருத்து. பக்தி உருவாக அவனுக்கு பிரேமைமயமான உடல் உருவாகுகிறது. இறைவனை பற்றிய சிந்தனை உருவாக அவனுக்கு பிரேமைமயமான ஒரு உடல் உருவாகுகிறது என்று அப்படி சொல்லுவார் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுவார். இது நல்ல தெளிவாக நாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பாட்டில் அது முக்கியமான ஒரு விஷயம். பிரேமைமயமான உடல் உருவாகுகிறதுங்கிற ஒரு கருத்தை அவர் சொல்லுவார். அதுக்கு முன்னாடி அவர் ஆன்மீக சாதனைகள் செய்கிற பொழுது பெண்ணாக மாறி சில
ஆன்மீக சாதனைகள் எல்லாம் செய்வார். அம்பிகைக்கு சேடியாக, சேவகியாக அவர் ஆன்மீக சாதனைகள் செய்கிற பொழுது அவருடைய மார்பகங்கள் வளர்ந்ததாக சொல்லுவார்கள். ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய மார்பகம் வளர்ந்துதான். அவருக்கு இந்த பெண்களுக்கு ஏற்படுகிறது போல 3 நாள் அந்த மாத விலக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி அவருடைய புத்தகத்தில் நாம் படிக்கிறோம். குருதேவ ராமகிருஷ்ணனுடைய புத்தகத்தில் நாம் படிக்கிறோம். அவருக்கு பெண்களுக்கு வரக்கூடிய 3 நாள் மாத விலக்கு ஸ்ரீராமகிருஷ்ணனுக்கு வந்தது அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாமே எவ்வளவு தூரம் நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் அப்படின்னு. ஏன்னா சாரதானந்தர் எழுதுகிற பொழுது அவர் எல்லாமே அங்கங்கே அக்கு வேறு ஆணி வேறாக பிரித்து பேச்சு தான் அதெல்லாம் எழுதுகிறார். ஆனால் சாதாரணமாக அவர் எழுதுவது கிடையாது. அத்தகைய ஒரு ஞானி. நம்ம சாதாரணமாக நம்ம புகழ்ந்து சொல்லுகிற மாதிரி இல்லாமல் இது ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் நடந்தது. அவர் சொல்லுகிறார், அமுதமொழிகளில் ஒரு பக்கத்தில் வருகிறது, பிரேமிமயமான உடல் உருவாகுகிறது. இறைவனை நினைக்க நினைக்க பிரேமிமயமான உடல் உருவாகுகிறது. புதிய சரீரம், அவனுக்கு பிரேமமயமான உள்ளுறுப்புகள் ஏற்படுகின்றன. பிரேமிமயமான ஆத்மா அவனுக்கு தெரிகிறது. அவனுடைய பிறப்பு உறுப்புகள் கூட பிரேமிமயமாக ஆகிறது. அவன் இந்த உடலோடு, இந்த சூக்ஷ்ம சரீரத்தோடு, பிரேமிமயமான அந்த சூக்ஷ்ம சரீரத்தோடு ஆத்மாவில் 2 கலக்கிறான் அப்படின்னு சொல்லுகிறார். இந்த இறைவன் இந்த ஆத்மாவுக்கு அடையிறதுக்கு முன்னாடி அவனுடைய உடல் பிரேமிமயமானதாக ஆகிறது. அதுக்கப்புறமா போய் சேருகிறான், இறைவனோடு ஒன்றாக கலக்கிறான் அப்படின்னு. இது என்ன இவருடைய சித்தாந்தத்திலே வருகிறது. நம்ம தாசிய பாவனையில் என்ன செய்கிறோம், நாம் ஒன்றுமல்ல ஒன்றுமல்ல ஒன்றுமல்லன்னு சொல்லி ஸ்ரீராமகிருஷ்ணன் ஒரு இடத்துல நாகமகாசயரை பற்றி சொல்லுகிற பொழுது சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார், மன்னிக்கணும், கிரீஷ் சந்திர கோஷ் ஒரு தடவை சொல்லுவார், உலகில் 2 விதமான மக்கள் இருந்தார்கள். ஒன்று சுவாமி விவேகானந்தர், இன்னொன்று நாகமகாசயர். தன்னை உலகில் விரிந்த ஒரு 2 பேரை உலகத்தில் இந்த மகாமாயி வலையை எடுத்து கொண்டு வந்தாலாம். அப்போது 2 பேரை மட்டும் இந்த உலகத்தில் பிடிக்க முடியலை. ஒன்று சுவாமி விவேகானந்தர், இன்னொன்று நாகமகாசயர். சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய ஆத்மாவை பரந்த ஒரு பொருளாக கண்டார். இந்த உலகமே தன்னை தானாக கண்டார். அதனால் அவரை பிடிக்க முடியவில்லை. அவர் எல்லா மாயை பிடிக்க வரும்போது நான் இந்த பிரபஞ்சத்தில் தழுவிய சோலார் தொகுதி எல்லாமே அந்த சூரிய குடும்பம், அந்த மாதிரி இருக்கிற எத்தனையோ சூரிய குடும்பங்கள் அளவுக்கு அவருடைய ஆன்மா விரிவடைந்ததுனால அந்த மாயையினாலே அவரை பிடிக்க முடியல. நாகமகாசயர் இடத்துல வருது, நான் ஒன்றுமே இல்லை, நான் அல்பம், பூச்சி கூட இல்லை இதுன்னு சொல்லி அந்த பணிவியினுடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சொல்லக்கூடிய அந்த தாசனுக்கும் தாசனாகிய அந்த பாவனையில் அவர் இருக்கிறதுனால மகாமாயை எவ்வளோ சின்ன நெட்டு போட்டாலும் அதுக்குள்ளேருந்து கொசு மாதிரி வெளியில் வந்துட்டார் அப்படின்னா. இவர் இந்த நெட்டுனாலே பிடிக்க முடியவில்லை, இவர் எந்த நெட்டு போட்டாலும் வெளியில் வந்துடுவார். இதுதான் ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டிய 2 பகுதிகள். ஒன்று இந்த ஆத்மாவை விரித்து கொள்ளுதல், இன்னொன்று தன்னைத்தானே சுருக்கி கொள்ளுதல்னா தன்னுடைய மனமே அற்ற நிலையில். 2ம் ஒன்று தான், 2 துருவங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு பெரியவர்கள் சொல்லுவார்கள். இப்போது 77 பாடல்களை நம்ம படிச்சிருக்கோம். இந்த 78வது பாடலை பாடுகிறோம். இந்த 78வது பாடலுக்கு அப்புறமா அவருக்கு அம்பிகையினுடைய காட்சி கிடைத்ததாக சொல்லுவார்கள். சிலர் 79வது பாடல் பாடினதுக்கு அப்புறமா அவருக்கு காட்சி கிடைத்ததாக ஒரு சிலர் கருதுவார்கள். ஏதோ ஒன்று அவருக்கு அம்பிகையினுடைய காட்சி கிடைத்தது. அதுக்கு முன்னாலே எத்தனை தரம் 2 அம்மாவும் பிள்ளையும் எவ்வளோ நாள் பேசுனாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அன்றைக்கு அந்த சீனில் அம்பிகை வந்தால் அந்த படத்தில் நமக்கு அவ்வளோதான் தெரியும். இவர்கள் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், அப்பப்போ தோத்தாபுரி மகாராஜ் வந்திருக்கார் ஸ்ரீராமகிருஷ்ணத்தில், நான் உனக்கு சன்னியாசம் கொடுக்கலான்னு, உனக்கு வேதாந்தம் எல்லாம் சொல்லித்தரலாம், அத்வைத்தம் சொல்லித்தரலான்னு நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னா. ஸ்ரீராமகிருஷ்ணன், அப்படியா, நீ நல்லது தான் வந்திருக்கீங்க, ஆனால் நான் எங்கள் அம்மாட்ட கேட்கணும் அப்படின்னு. அவர் சிரிப்பார், என்னடா நீ இவ்வளோ பெரிய அருமையான புத்தி வச்சுருக்கியே, நீ போய் அம்மாட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு உனக்கு என்ன நினச்சிட்டு இருக்குன்னு. இல்லை, நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா அம்மாட்ட கேட்டுறேன். தோத்தாபுரி மகாராஜ் பாரு, இந்த மாதிரி ஒருத்தன் நல்ல மூளையோடு இருக்கிறான், புனிதமான மனம் வச்சுருக்கான், ஆனால் அம்மாட்ட கேட்கணுங்கிறானே, என்ன பிரச்சனையோ தெரியல, சரி போயிட்டு வா அப்படிம்பார். இவர் கிடக்கு நேராக காளி கோயிலுக்கு போவார். அம்மா இப்படி தோத்தாபுரி வந்திருக்காரு, எங்கிட்ட வேதாந்த தீட்சை கொடுக்க போகிறாரா, நீ என்ன நினைக்கிறேன்னு. மகனே, உனக்காகத்தான் வர சொன்னேன் அப்படின்னா, நீ போய் கற்றுக்கோ, உனக்காக தான் அவன் வந்திருக்கான் அப்படின்னா. சரி, அங்கேருந்து கிடக்குன்னு வந்தால் என்னென்ன எங்கள் அம்மா சரின்னு சொல்லிட்டா அப்படின்னா. தோத்தாபுரி மகாராஜ் உள்ளே சிரிச்சுக்கார், பாடுறா இவனுக்கு. அப்போ அவர்களெல்லாம் பேசிக்கொண்டார்கள், எல்லா நேரத்திலுமே பேசினார்கள்.
எப்போ பேசணும்னு இல்லை, எங்கு நோக்கினும் அந்த பராசக்தியினுடைய காட்சி. அப்போ அவர்கள் அதை கண்டார்கள், பேசினார்கள். இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. ராமானுஜருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். அவருடைய குருநாதர் அங்கே இருக்கிறார், கோயிலில் பெருமாளுக்கு சேவை செய்கிறார், விசிறி சேவை செய்கிறார். பேசும்போது ஊர்க்கதையெல்லாம் அவர் பெருமாளுக்கு விசிறும் போது சொல்லுவார். நைட்டில், பெருமாளே இந்த பக்கத்து விட்டு 3வது நாராயணனுக்கு குழந்தை பிறக்கலையா, என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்படி எல்லா கேள்விகளையும் சொல்ல பெருமாள் அவனுக்கு சரி இதை பண்ண சொல்லி உனக்கு ஆச்சு. இப்படிலாம் ராமானுஜர் கூட கேள்வி சொல்லி அனுப்புகிறார். இதெல்லாம் கேட்டுவா அப்படின்னு சொல்லி, எனக்கு 3 கேள்வி இருக்குன்னு சொல்லுறேன். எல்லாவற்றையுமே சொல்லி அனுப்புகிறார். பெருமாளிடத்துல அவர் நைட்டு விசிறி பண்ணும்போதெல்லாம் நம்ம நம்மளால் கேட்க முடியாது. ஏனென்றால் அந்த தகுதி நமக்கு கிடையாது. ஏன்னா நம்ம எதையுமே நம்பாதவர்கள். அதிகமாக நம்மனா ஒரு 4 புத்தகம் அதிகமாக படித்ததுனால உடனே கேள்வி கேட்கறதுக்கு பெரிய நாராயணர்கள் நம்மலாம். கேள்வி கேட்டு என்னாச்சுன்னா இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோம். ஏன்னா விடை தெரியாது. ஆக நம்ம இதில் அதிகமாக போக வேண்டாம். இப்போது அம்பிகையினுடைய செயல்களை வர்ணிப்பதன் மூலமாக, அவருடைய சிந்தனைகளை உள்ளே எடுத்துக்கொள்வதன் மூலமாக நாம் அம்பிகையினுடைய உடலாக மாறுகிறோம், அம்பிகையாகவே மாறிவிடுகிறோம். இதுதான் இப்போ இதெல்லாம் சொல்ல 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 செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல் அம்பிகையினுடைய திருமார்பை பற்றி அவர் சொல்லாத இடமே கிடையாது. ஒரு மனிதனுக்கு தாய்ப்பாலை விட அருமையான ஒரு விஷயம் கிடையாது. குருவினுடைய ஆசையை விட அதிகமான ஒரு பொருள் கிடையாது. எல்லாமே அங்கே சரணடையக்கூடிய இடம். அப்போ அம்பிகையினுடைய திருமுலையை பற்றி, திருமார்பை பற்றி சொல்லுகிற பொழுது ஞானத்தினாலே ததும்பி வழிந்து கொண்டிருக்கிறது. ஞானத்தை வைத்திருக்கிறாளாம் அம்பை. செப்புனா அந்த ஷிமிழ் போன்ற கனக கலசமும் தங்க கலசத்தை அவர் மார்பிலே வைத்திருக்கிறாள். எதுக்காகனா, போலும் திருமுலை மேல் திருமார்பில தங்க கலசம் போன்ற ஒரு திருமார்பிலே அம்பிகை வைத்திருக்கிறார். எதுக்காக அப்படின்னு அடுத்து சொல்ல போகிறார். அடுத்தது அப்பும் களப அபிராமவல்லி. அப்புன்னா அப்பி அள்ளி பூசுகின்ற, களபம் அப்படின்னா சந்தன சாந்துன்னு பேர். இந்த கோயில்களில் திருவிழாங்கள் நம்ம சந்தன காப்புன்னு கேள்விப்பட்டோம். அது வரும் சந்தன காப்பில் அதில் நிறைய எத்தனையோ மூலிகைகள் எல்லாம் சேர்த்து இறைவனுடைய திருமேனியிலே பூசுவார்கள். அந்த திருமேனி பழுதுபடாமல் இருப்பதற்காக கூட எண்ணெய் காப்பெல்லாம், எண்ணெயிலையும் மூலிகையெல்லாம் போட்டு, இதுக்கு களபம் அப்படின்னு பேர். சந்தனம் சேர்ந்த சாந்துக்கு பேர் களபம் அப்படின்னு பேர். தன்னுடைய திருமார்பிலே அம்பிகை பூசிக்கொண்டிருக்கிறாள். அப்பும் களப அபிராமவல்லி. இப்போ என்னென்னா, ஆன்மீகத்தை சொல்ல எத்தனை பேர் வருவார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதனால் நம்ம வெஸ்ட் பெங்காலில் நம்ம பார்க்குறோம், மேற்கு வங்காள பார்க்குற பொழுது அங்கே ஒரு பாடல், எனக்கு அந்த பாடல் வரி ஞாபகத்துக்கு வரல. சைத்தன்ய தேவர் அந்த பாடலை பாடுவார். உங்களுக்கெல்லாம் மதுவும் மாமிசமும் இந்த பெண்களும் தரப்படும், இந்த இதை சொன்னால் உங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு பொருளை கொண்டு வந்திருக்கிறேன். அது நீங்கள் சொன்னால் உங்களுக்கு மது கிடைக்கும், மாமிசம் கிடைக்கும், பெண்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு போவார். அவர் ஒரு பாட்டில் அந்த மாதிரி வரிகள் வரும். மக்கள்லாம் ஆஹா நமக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்குறானே இந்த ஆள், இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிதுன்னு சரிதான் போய் தான் பார்க்கலாமே அப்படின்னு போவாங்க. மது கிடைக்கும், மாமிசம் கிடைக்கும், பெண்களும் கிடைப்பாருன்னா எல்லாம் பின்னால் போவாங்க. இறைவனுடைய திருநாமத்தை சொல்லுங்கள், அதுதான் மது. இறைவனுடைய திருநாமத்தை சொல்லுங்கள், அது மது. அவனுடைய பாடல்களை, அவனுடைய திருவடிகளை பிடித்து கொள்ளுங்கள், அதுதான் மாமிசம். அவனுடைய திருநாமத்தினால, மகிமையினாலே உங்களுக்கு வருகின்ற மயக்கத்தில் அந்த பூமியில் பிறண்டு உருண்டு வருகிறோமே, அதுக்கு பேர் தான் பெண்களை தழுவுதல். அதனால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அங்கே போய் சொன்ன உடனே அவர்களுக்கெல்லாம் அதுக்கடையில் ஒரு மயக்கத்தில் அவர்கள்லாம் வந்து விடுகிறார்கள். இறைவனுடைய திருநாமத்தினுடைய மகிமையை புரிந்து, இது அட்வர்டைஸ்மெண்ட். அவர்களே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண வேண்டியிருந்தது, வேறு வழியே இல்லை. ஏன்னா நம்மளாம் போக மாட்டோமே அப்படின்றதுக்காக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். ஒரு கதையை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருப்பேன். யாரோ ஒருத்தன் செத்து போயிட்டானா அவனுக்கு மேல உலகத்துக்கு போகிறான். நம்ம இப்போ என்ன எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குன்னா, மேல உலகத்துக்கு போன உடனே அவர் யமதர்மராஜா பார்த்துட்டு சொன்னார், அப்பா உனக்கு பாவம் புண்ணியம் 2 சமமாக இருக்குது. நீ எங்கேயாவது இந்த பக்கம் சொர்க்கம் இருக்குது, இந்த பக்கம் நரகம் இருக்குது, நீ எதை வேணாலும் எடுத்துக்கோ, ஏன்னா உனக்கு கணக்கு கரெக்டாக இருக்கிறதுனால நம்ம ஒன்றும் செய்ய முடியலை அப்படின்னு. அவன் சொன்னான்ப்பா சாமி, நான் இப்போ தான் முதல்ல செத்து வந்திருக்கேன், முன்ன பின்ன செத்தது கிடையாது, ஆகவே சொர்க்க நரகம் பார்த்தது எனக்கு தெரியாது, அதனால் சொர்க்கத்தையும் நரகத்தையும் காட்டுங்கோ, நான் இதை பார்த்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன், அந்த ஃப்ரீடம் எனக்கு கொடுக்கணுன்னா, சரிப்பா நீ இவ்வளோ கேட்குற அப்படின்னு சொல்லி, முதல்ல எங்கன்னா நான் முதல்ல சொர்க்கத்தை பார்க்குறேன் அப்படின்னா.
சொர்க்கத்துக்கு அனுப்பினார்கள். அங்கே போய் பார்த்தா, கதவு திறந்து பார்த்தா எல்லாம் அமைதியாக அங்கங்கே பாட்டு பாடிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தர் மரத்தடியில் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கார். சில பேர் அப்படியே படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கார். பார்த்தேன், என்னடா இது ஒன்று ரசனையே இல்லாமல், இது சொர்க்கம், சரி பரவாயில்ல நரகத்தை பார்ப்போம் அப்படின்னா இன் அவுட் போர்டு போட்டிருந்தது. எல்லாம் வெளியிலலாம் பிளாஸ்டிக் கவர்லாம் ஒட்டி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. உள்ளே போனோடனே அவ்வளவு லைட்டு, ஒரே சவுண்டு, எல்லாம் அங்கங்கே டேபிள் போட்டு அங்கங்கே குடிச்சு சாப்பாடு கும்மால ஒரே டான்ஸு. ஏப்பா இவனுக்கு ஆஹா என்னடா இவங்க இந்த நம்ம யமதர்மராஜனுக்கு கொஞ்சம் கூட புத்தி கிடையாது. இவ்வளோ அழகான ஒரு பாட்டு போகுது, டான்ஸ் நடக்கிறாங்க, எல்லாம் குடிக்கிறார்கள், சாப்பாடு வேறு டேபிளில் நிறைய இருக்குது. அங்கே போனால் அவன்லாம் ஒவ்வொருத்தரும் ஜவமாலை வச்சுட்டு இருக்கானே, அங்கே போய் நான் என்ன பண்ணுறது, இங்கே தான் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொன்னேன்னு. அப்போ போய் யமதர்மராஜன்ட்டு சொன்னாங்க, எனக்கு அங்கேயே டிக்கெட் வெட்டிடுறேன்னு. அது வெட்டியாச்சு ஏற்கனவே போயிட்டோம் அப்படின்னா. உள்ளே போன உடனே அங்கே ரிசப்ஷனிஸ்ட்டில் நான் இப்போ புதுசாக வந்திருக்கேன் உள்ள, அப்படியா அந்த கதவு திறங்க, அங்கே தான் போகணுன்னு. கதவை திறந்தாலும் உள்ளே 2 பேர் தூதர்கள் பிடிச்சி அவனை வறுக்கிற எண்ணெயில் போட்டாங்க. என்னடா இது என்ன கேட்டானா, யமதர்மராஜாட்ட இங்கேருந்து ஃபோன் பண்ணி கேட்டான், என்ன ராஜாவே இப்படியா, என்ன அடே இதுக்கு அங்கே இதெல்லாம் இல்லைன்னா யார் உள்ளே வருவா, அதனால தான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கோம் அங்கே. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு நீ உள்ளே வந்திருக்கிறேன்னா. நாம் எல்லோருமே இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து கெட்டு போனவர்கள் தான் இந்த உலகத்தில் மீண்டும் மீண்டும் பிறவியிலே வருகிறோம். அம்பிகை கூட இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறார். தன்னுடைய திருமுலை மேலே இந்த களபத்தை அப்பிக்கொள்கிறாராம். இந்த குழந்தைகள் எல்லாம் பக்தி என்கிறத எதையாவது கொஞ்சமாக பிடிச்சு என்கிட்ட வரமாட்டார்களா, இந்த ஞானத்தை பருக மாட்டார்களா, இந்த திவ்யத்தை தெளிந்த நீரோடையிலே மூழ்க மாட்டார்களான்னு அம்பிகையும் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். யார் எல்லாம் போகிறவெல்லாம் அம்மா எனக்கு என்னுடைய ஸ்ரீராமூர்த்தி சொல்லுவார், இங்கே வருகிறவர்களெல்லாம் குழந்தை குட்டி பெண்கள் வீடுன்னு தான் கேட்குறாங்களே தவிர ஞானத்தை யாரும் கேட்கலையே, அந்த பிரம்ம ரகசியத்தை யாரும் கேட்கலையே, ஆத்மனை அடையணும்னு யாரும் கேட்கலையே, எல்லாரும் குழந்தை குட்டிக்காக குடமாக அழுகிறார்கள் அப்படின்னு சொல்லுவார். குழந்தை குட்டிக்காக, வீட்டுக்காக, மனைவிக்காக, மக்களுக்காக குடமாக அழுகிறார்களே தவிர யாரும் இறைவனுக்காக ஒரு சிந்தனை செய்வதில்லை அப்படின்னா. ஏன்னா இறைவன் கோயிலில் இருக்கிறார், கோயிலில் அதெல்லாம் இது வைத்து இந்த அம்பிகை கூட நமக்காக காத்திருக்கிறாள். அடுத்து சொன்னார், அப்பும் களப அபராமவள்ளி அவருடைய திருமுறையை திருமார்பிலே வைத்திருக்கலாலாம். அணி தரல கொப்பும், அவருடைய கொப்பும் அப்படின்னா இந்த மேலே போகிறதுக்கு கொப்புன்னு, காதில் மேலே போகிற தோட்டுக்கு பேர், எதுக்கு தோடு கிடையாது, கொப்புன்னு பேர். அது என்ன ஆச்சுன்னா, அந்த காலத்தில் ஏன் கொப்பு அப்படின்னு வந்ததுன்னா, அந்த காலத்தில் நம்முடைய தமிழ் மரபில் கொப்பு குழை அப்படின்னு 2 இருக்குது. குழைனா அந்த காலத்தில் இந்த அழகான வேப்பிலை இதை மாதிரி முக்கியமான நல்ல இலைகள் எல்லாம் சேர்ந்து அது இந்த காதில் கீழே தொங்க விடுவார்கள். அதான் காதெல்லாம் பெருசாக இருக்கும். நம்முடைய கிழவிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு குழை அப்படின்னு பேர். நிறைய குழைகளை இலை தழைகள் எல்லாம் சேர்த்து உருட்டி அதில் வச்சுக்கோங்களாம். அப்புறம் தான் அந்த தண்டையாக இன்னொன்றுலாம் சொல்லி வந்தது இந்த பிற்காலத்தில். மேலே கொப்புன்னு பேர். இதில் ஒரு வகையான பூக்களை அவர்கள் சூடியிருந்தார்கள், அதுக்கு கொப்புன்னு பேர். அது பிற்காலத்தில் என்ன ஆச்சு, அதெல்லாம் அந்த நம்முடைய தமிழரினத்தினுடைய பாரம்பரியத்தில் ஆரம்ப காலத்திலே. அதுக்கப்புறமா அதுக்கு பதிலாக முத்தினாலே ஆன அந்த இதுகளெல்லாம் மேல் காதில் போட்டு அது இங்கே வரைக்கும் சேர்த்துருப்பாங்க. அந்த இந்த காதம் சேர்த்துருக்கோம், அதுக்கு கொப்புன்னு பேர். அது முத்தினாலே செய்யப்பட்டது. அம்பிகை இது அணிந்திருக்கிறாலாம், மேல் காதுலேருந்து கீழ் காது வரைக்கும், அதுக்கு கொப்புன்னு பேர். கீழே வைரக்குழையும் அப்படின்னா இந்த காதில் போட்டிருக்கிறதுக்கு பேர் வைரக்குழை அப்படின்னு பேர். அதான் குழைகளை நம்ம இலை குழைகளெல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா, அதனால தான் குழை அப்படின்னு பேர். பிற்காலம் அது வைரத்தினாலே செய்தாலும் அது குழையினே பேராகி போச்சதுக்கு. வைரக்குழை அப்படின்னு பேர். அந்த தோட்டுக்கு பேர் வைரக்குழை அப்படின்னு பேர். தாடங்கம் அப்படின்னு சொல்லி நம்முடைய சமஸ்கிருதத்தில் சொல்லுவார்கள், தாடங்கம் அப்படின்னு அதுக்கு பேர். விழியின் கொழுங்கடையும் ஒரு அருமையான அபிராமி பட்டரினுடைய வார்த்தைகள் அங்கங்கே நம்மளை மயக்க வைக்கிறதுனா, இந்த கொழுங்கடை அப்படிங்கிற ஒரு அருமையான வார்த்தை. விழியின் கொழுங்கடை அப்படின்னா ஒரு அப்படியே மதர்த்த அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள். எப்படின்னா, ஒரு சின்ன குழந்தை இருக்கிறது, அழகான ஒரு வயசு குழந்தையை பார்க்குறோம், அம்மாட்ட அழுது முடிச்சுட்டு அதுக்கு அம்மா வருகிறார், அம்மாவை காணன்னு தேடிகிட்டே இருக்குது. அம்மா திடீர்னு வருகிறார். வந்த உடனே அந்த குழந்தை சொல்ல முடியாது, அம்மா வந்தாச்சு, அம்மாவை பார்த்தாச்சு. அந்த நேரத்தில் ஒரு கண்களில் அந்த குழந்தைக்கு முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்குது. இவ்வளோ நேரம் அழுதது, அழுகை நின்று போச்சு, அம்மானு கூப்பிட்றதுக்கு வாய்த்து வரல. அதுக்கு பேர் மதர்த்த நிலை அப்படின்னு பேர். அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு மதர்த்த நிலை அப்படின்னு பேர். இதுக்கு நிறைய மதர்த்த நிலைக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது, அதை நான் என்னால் சொல்ல முடியல. அந்த மதர்த்த நிலை இன்னொன்று, ஒரு கணவன் மனைவிக்கு தாலி கட்டுகிறான்.
அப்போ அந்த வெக்கம், பயம், எல்லா உணர்ச்சிகளும் கலந்து எதிர்பார்ப்பு, அடுத்து என்ன நடக்குன்னு தெரியாமல், அதுக்கு பேர் அந்த முகத்தில் பார்க்குற அதுக்கு மதத்த நிலை அப்படின்னு பேர். இன்னொரு நிலை இருக்கிறது, என்னன்னு சொல்லலாம். இப்போ ஒரு குழந்தைக்கு ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கோம், அப்படி திட்டிகிட்டே இருக்கோம், அப்படியே முகமெல்லாம் சிவக்குது, மெதுவாக அடுத்த நிமிஷமே கண்ணீர் வரப்போகுது, இன்னும் ஒரு வார்த்தை சொன்னால் அழுதுருவா அப்படிங்கிற அந்த பாருங்க, அதுக்கு மதத்த நிலை அப்படின்னு பேர். விழியின் கொழுங்கடையும் அம்பிகை என்ன செய்கிறாள்? அம்பிகையும் நமக்காக அருள் செய்வதற்காக காத்திருக்கிறாள். எப்போ வேணாலும் அந்த கண்ணில் இருந்து கருணை வந்து, விழியின் கொழுங்கடையும் அவருடைய கண்கள் எப்பயாவது நமக்கு கருணை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறது. துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன். துப்புங்கிறது அவருடைய வாயை பற்றி சொல்லுவார்கள். பவளம் போன்ற வாய்க்கு துப்பும் அப்படின்னு பேர். நிலவு போன்றன்னா அதில் நிலவு, புன்னகை. எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கேன்னு சொன்னார். இதுதான் அந்த துணை விழி என்பது தான் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இதுதான் நம்முடைய அருமையான ஒரு வார்த்தை. அவருடைய வார்த்தைகளில் சொல்கிற துணை விழி என்பது நம்முடைய மனக்கண் என்று பேர். இது சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு ஸ்ரீராமகிருஷ்ணன் சொன்னது போல் பிரேமை உடல் அப்படின்னு பேர். இப்போ நீங்கள் இதை போட்டு பார்த்தீங்கன்னா புரியும். துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கு, என்னுடைய பிரேமை உடலுக்கு, என்னுடைய இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு இவை எல்லாமே தேவைப்பட்டது. என்னுடைய பிரேமமயமான உடல் ஆவதற்கு இவ்வளவுமே நான் எழுதி வைத்தேன் அப்படின்னா குறித்து வைத்து கொண்டேன், அதை நானே உள்வாங்கி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். என்னுடைய உடலை, என்னுடைய பிரேமமயமான உடல் இதுவாகவே ஆகியிருக்கிறதுனா, ஒரு பெரிய ஒரு பித்தராக, இறைவனுடைய பக்தராக இருந்ததுனால தானுங்கிற அகந்தை போய் என்னாச்சு, தன்னுடைய, இப்போ யோசிச்சு பாருங்க. முதலாவது ஞானத்தை பற்றி சொன்னார், அம்பிகையினுடைய திருமார்பு ஞானத்தை பற்றி சொன்னார். அப்புறம் அம்பிகையினுடைய கண்களை பற்றி சொல்லுகிறாரு. அதுக்கப்புறமா அவருடைய வாயை சொல்லுகிறார், அவருடைய காதுகளை சொல்லுகிறார். இது 3 விஷயத்தை சொல்றார். ஒன்று வாயை சொன்னார், காது சொன்னார், திருமார்பை பற்றி சொன்னார். இந்த 3ஐயும் நான் என்னுடைய துணை வழிக்காக எழுதி வைத்து கொண்டேன் அப்படின்னு சொன்னார். ஒன்று வாய், முதல்ல சொன்னது திருமார்பு, இன்னொன்று அவருடைய கண்கள், வாய், காது. இந்த 4 விஷயத்தை பற்றி சொன்னார். எதுக்கு? துணை வழிக்காக எழுதி வைத்து கொண்டாரா. கண்கள், வாய், காது 3, இந்த திருமார்பை பற்றி 4, அடுத்தது துணை வழியை பற்றி சொன்னால் 5. இந்த 4 விஷயங்களை நாம் பார்க்கிறோம். சரீரம் என்பது இந்த காமத்திலே இருந்து விடுபடுவதாக இருக்க வேண்டும். நம்முடைய வாக்கு இறைவனை பற்றியதாக இருக்க வேண்டும். நம்முடைய பார்வை அதுவும் இறைவனை பற்றியதாக இருக்க வேண்டும். நாம் கேட்கிறது சத் விஷயங்களாக இருக்க வேண்டும். கேட்பது, பார்ப்பது, பேசுவது, இந்த 3ம் சத் விஷயங்களாகத்தான் இருக்கணும். 4வது இந்த உடலினால் செய்யக்கூடிய அனைத்தும் அது ஞானத்தை பெறுவதற்காக மாத்திரம்தான் இருக்க வேண்டும். அப்போ சத்து விஷயங்களை பேசணும், சத்து விஷயங்களை மாத்திரமே பார்க்கணும், சத் விஷயங்களை மாத்திரமே கேட்கணும், சத் விஷயங்களை மாத்திரமே இந்த உடல் செய்யக்கூடியதாக இருக்கணும். இதை எல்லாவற்றையும் என்னுடைய துணை வழிக்காக எழுதி வைத்தேன். துணை வழி என்பது நம்முடைய மனக்கண் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருந்தாலும், துணை வழி என்பது நம்முடைய பக்தர்கள், ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய படித்தவர்கள் என்ன சொல்லலாம்னா, நம்முடைய பிரேமமயமான உடலுக்காக இவையெல்லாம் தேவை. எதுக்கு பிரேமமயமான உடல்னா, இறைவனை அடைவதற்கு இந்த பிரேமமயமான உடல் தேவை அப்படின்னு பேர். அடுத்த பாடல். விழிக்கே அருள் உண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்றுவும் பாவங்களே செய்து பாழ் நரக குழிக்கே அழுந்தும் கயவர்தம் மோடென்ன கூட்டினியே. அபிராமவல்லியினுடைய காட்சி அவருக்கு கிடைக்கிறது. கிடைச்ச உடனே இந்த உலகம் எல்லாமே துச்சமாக தெரிகிறது அவருக்கு. ஏற்கனவே அவருக்கு துச்சமாக தான் இருக்கும். யார் அரசன் வந்தால் போடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ என்ன பெரிய அரசனான்னு. இவர்களுக்கெல்லாம் கயவர்த்தம்மோடு இனி கூட்டி நீ அவனை பார்த்து, அரசரை பார்த்தே தான் பாடியிருப்பார்னு நினைக்கிறேன். விழிக்கே அருள் உண்டு. இதனை நம்முடைய ஞானத்தை பெறுகிற பொழுது இந்த பெரியவர்களை பற்றி ஸ்ரீராமகிருஷ்ணோட அழகான ஒரு கதை சொல்லுவார். ராஜஸ்தான் மாநிலத்திலே ஒரு கோயில் இருக்கிறது. அந்த கோயிலே 60 பூஜாரிகள் இருந்தார்கள். 60 பூஜாரிகளுமே அவர்களுடைய பரம்பரையாக பிரம்மச்சாரிகளாக இருக்கணும். அப்போ அரசர் இவர்களெல்லாம் கூப்பிடுவார் அரசவைக்கு. அவர் சொல்லுவார், அரசனுக்கு வேணா இங்கே ஆசீர்வாதம் வாங்கிட்டு போக சொல்லு, தேவைன்னா அவர் சொல்லு, இல்லை அங்கேயே இருக்க சொல்லு அப்படின்றோம் அந்த 60 பேரும். அரசருக்கு பயங்கர கோபம். என்னடா ஒரு கோயில் பூஜாரி நாங்கள் கூப்பிட்டா வரமாட்டானா, நான் ஒரு அரசன் அப்படின்னு சொன்னேன்.
அப்போ அங்கே இருக்கிற ஒரு புத்திசாலி மந்திரிகிட்ட கேட்பார். மந்திரிகள்லாம் இப்படி தான் இருப்பார்கள். அப்போ மந்திரிகிட்ட கேட்பார், என்ன செய்யலாம் அப்படின்னு. அவங்க 60 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுருங்கோ அப்படின்னு சொல்லுவார். அப்போ உடனே அவங்க 60 பேருக்கு 60 பெண்களை பார்த்து கல்யாணம் செய்து வைத்து விடுவார்கள். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் ஆச்சு. 1 வருஷத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு பூஜாரியாக அங்கே வந்தார். அரசே, உங்களை ஆசீர்வாதம் பண்ண வந்திருக்கேன், இந்தாங்க பிரசாதம் வாங்கிக்கோங்க. அரசர் மந்திரியை பார்த்து கேட்பார், என்னென்னு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அடுத்ததாக சொல்லுவார். என் பையனுக்கு காது குத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அடுத்தவன் வருவான், இன்னொரு பூஜாரி அடுத்த நாள், அரசே உங்களை நான் ஆசீர்வாதம் பண்ண வரைக்கும் இந்தாங்க பிரசாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், துளசி மாலையை வைத்துக் கொள்ளுங்கள். என்னையா அப்படின்னு. இல்லை, என் குழந்தைக்கு இப்போ தான் நாமகரணம் வைத்திருக்கிறேன் அப்படின்னா. ஒருவனை இந்த உலகத்திலே கட்டி போடுவதாக இருக்கணும், அடிமையாக்குவதாக இருந்தால் அவனுக்கு உலகத்தில் அதான் கட்டி போகிறது அப்படின்னு இல்லை, இவனுக்கு ஒரு கால் கட்டை போடு அப்படின்னு உங்களுக்கெல்லாம் போட்டிருப்பாங்க. பாவம், இந்த கால் கட்டை போடு, அவன் அடங்கிடுவான் அப்படின்னா. யாருக்கு அப்படின்னு கேட்க சொல்ல மாட்டாங்க இல்லையா, அடங்கி விடுவான் அவன் கால் கட்டை போடுன்னா. போட்டார்கள், எல்லாருக்கும் ஒரு கால் கட்டை போட்டார்கள். என்ன ஆச்சுன்னு தெரியல. கடைசியில் அது யமதர்மராஜன் கொடுத்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் மாட்டிங்களா என்னவோ பார்த்துக்கோங்க. அப்போது அம்பிகையின் திருவருள் நமக்கு எப்பொழுதுமே உண்டு. அவருடைய விழிக்கே அருள் உண்டு. அபிராமவல்லியினுடைய விழிக்கே அருள் உண்டு. அது எப்பொழுதுமே அருள் இருக்கிறத பார்த்துருந்தா நம்ம போய் தேடி அலைய வேண்டியதில்லை. ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுகிறார், அந்த படகு தண்ணியில் போயிட்டுருக்கு, காற்று வீசுகிறது. இப்போ நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு என்ன, அந்த படகுனுடைய பாயை விரித்து வை, அது காற்றுல தானாக போய் சேர்ந்து விடும் அப்படிங்கிற. அவருடைய அருள் எப்பொழுதுமே நம்ம இடத்துல இருக்கிறது. நம்ம அதுக்கு பாத்திரமானவர்களாக இருக்கிறோமா இல்லையாங்கிறது. அவருடைய அருளுக்கு இந்த பாவ புண்ணிய கணக்குகள் எல்லாமே அப்பாற்பட்டது. பாவிகளுக்கு தான் முதல்ல அருள் அப்படின்னு பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். விழிக்கே அருள் உண்டு அபிராமவல்லிக்கு, வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு. அவளுக்கு அருள் இருக்கிறது. அவளுடைய வேலை என்ன, எனக்கு அருள் செய்வது. என்னுடைய நெஞ்சுக்கு என்ன செய்யணும், வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு. வேதம் சொன்ன மாதிரி வழிபடுவதற்கு எனக்கு நெஞ்சுண்டு. வேதத்தில் என்ன சொன்னார்கள், 1000 தேங்காய்களை வச்சு 900 கீ வச்சு யாகம் செய்ய சொல்லுதா வேதங்கள் எல்லாம். உன்னுடைய மனதை கொடு என்று சொன்னது. தம்மைன்னு என் பட்டர் சொன்னார்னா, இதுவரைக்கும் தான் என்கிற ஒரு அகந்தையை வச்ச மாதிரியும் தம்மையும் நீங்கள் சொல்லுகிறார். ஒரு சொல்லாடல் வருகிறது. தம்மைன்னு சொல்லுகிற பொழுது இதுவரைக்கும் நான் என்கிற அகந்தை மாறி தாம் என்கிற ஆகி விடுகிறது. ஏன்னா இங்கே இது ஒருவனா 2 பேரா 3 பேரா ஆனா பெண்ணாங்கிற ஒரு வேதங்கள் எல்லாமே அவர் கடந்து போய் விடுகிறார். இந்த பக்தியிலே அம்பிகையினுடைய அருளை பெற்ற உடனே. இன்னொன்று, இந்த இடத்துல அவர் ஒரு பதிவை என்ன செய்கிறார் அப்படின்னா, வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சு உண்டு அப்படின்னு சொன்னார். இப்போ இவங்களெல்லாம் என்ன சொன்னார்கள், இவர் வேத நெறிக்கு புறம்பாக திரிகிறார், பெண்கள் எல்லாம் காம கொடூரனாக இருக்கிறான்னு தான் அரசனிடத்தில் சென்று இவரை பற்றிய புகார் சொன்னார்கள். எப்பயுமே அப்படி தான். அங்கே போய் புகார் சொல்லுகிறார்கள், இவன் வேத நெறியே வழிபடவே இல்லை, இவன் வேத நெறிக்கு புறம்பானவன், ஏதோ செய்கிறான், ஏதோ நெறிகளெல்லாம் வழிபடுகிறான். அதனால் இங்கே தெளிவாக சொன்ன அம்பிகையினுடைய அருளை பெற்றவுடனே சொல்லுகிறாரு, அம்பிகை வேதம் சொன்ன நெறிக்கே வழிபட நெஞ்சுண்டு அப்படின்னு சொல்லி திரும்பவும் பதிவு செய்கிறார். இல்லை, நான் வேத நெறிப்படித்தான் வாழ்ந்தேன் அப்படிங்கிறார். ஏன்னா வேதங்கள் சொல்லுகிறது, எவரும் அறியாத மறையை அறிந்து கொண்டேன், வேதாகமேதம் புருஷம் மகாந்தம், எதையும் எல்லாமே நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். வேதம் சொன்ன நெறிக்கை சொல்லிட்டார் இல்லையா, அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு அப்படின்னு சொல்லிட்டார். யாருமே அறியாத அந்த மறையை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். வேதத்தை நாம் அறிந்து கொண்டிருக்கிறேன். வேத பரம்பொருளை அறிஞ்சாச்சு அப்படின்னா வேதத்தை அறிந்ததான்னு அர்த்தம். ஒரு அரசரை நீங்கள் மீட் பண்ணியாச்சு அப்படின்னா அந்த நாட்டையும் ஃபுல்லாக பார்த்ததா தான் அர்த்தம். அத்தனை விஷயங்களையும் அவரே சொல்லி விடுகிறார் அப்படின்னு ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுகிறார். இந்த கர்ம மார்க்கத்தை மாத்திரமே பார்க்கிறவர்கள், இத்தனை யாகம் செய்யணும், இத்தனை ஹோமம் செய்யணும், இத்தனை காரியங்கள் எல்லாம் செய்யணுங்கிற இந்த கர்ம மார்க்கத்திலே உள்ளவர்கள் மாத்திரம்தான் வேத நெறி செய்பவர்கள் அல்ல. இவர் புதுசாக ஒரு கொண்டு வருகிறார் அங்கே. அது வரைக்கும் அவர்கள்லாம் வேத நெறி அப்படின்னாலே என்ன, யாகம் செய்யணும், பூஜை செய்யணும், கர்ம அனுஷ்டானங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதை மாற்றி இவர் ஞான காண்டம் இருக்கிறது, அங்கு வேதாந்தம் இருக்கிறது, உபனிஷதங்கள் எல்லாம் இருக்கிறது, ஞான உபாசனைங்கிற ஒரு பகுதியையும் அங்கே அவர் அறிமுகப்படுத்துகிறார். இதெல்லாம் வெளிப்புற கர்மங்கள்லாம் மாத்திரம் கிடையாது. அதனால் இந்த திருமந்திரம் சொல்லுவார்கள் அந்தர்பாகம் என்று சொல்லி உள்ளே செல்லுகிற ஒரு மார்க்கத்தை கொண்டு, அது நம்முடைய சைவ சித்தாந்த நெறியிலே அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சைவ சித்தாந்திகள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு குறை இருந்தது.
அதை இவர் சொல்லி விடுகிறார். ஏன்னா பூசலார் நாயனார் அப்படி தான் பண்ணார். உள்ளே தான் கோயில் கட்டினார். இறைவன் அங்கே தான் அந்த இன்விடேஷனை தான் வாங்கிட்டார். அங்கே தான் வந்து பூஜைக்கு வந்து கும்பாபிஷேகத்துக்கு அமர்ந்து கொண்டார் பூசலார் நாயனாருடைய வாழ்க்கையில். அதனால் இங்கே இந்த அந்தர்பாகம் அதை நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். உள்ளே நாம் செய்கிற உபாசனை தான் உண்மையான உபாசனை, அதுவும் ஞான உபாசனை, எல்லாமே உபாசனை தான். வேதநெறி, அதுக்கு வேதநெறிக்கு அது புறம்பானது அல்ல. இதெல்லாம் அவ்வழி கிடக்க இதெல்லாம் இது ஒரு பக்கம் இருக்கும்போது பழிக்கே சுழன்று வெறும் பாவங்களே செய்து பழிக்கே சென்று அவ்வழி இந்த வழி எல்லாத்தையும் விட்டுட்டு பழிக்கே சுழன்று வெறும் பாவங்களே செய்து பால் நரக குழிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடு என்ன கூட்டு இனி இதெல்லாத்தையும் விட்டுட்டு நாம் பால் நரகத்தில் போயிட்டு கடன்னு விழுந்து கொண்டிருக்கிறார்களே அவர்களோடு எனக்கு என்ன கூட்ட தெளிவான வார்த்தை. இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். பால் நரகத்தில் போய் நாம் எல்லாம் விழணும் அப்படின்னா ஒரு கதை சொல்லுவார்கள். ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய இதை வச்சுட்டு சொல்லுவார்கள். அங்கே நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் உங்களுக்கெல்லாம் அந்த கதையை. அதாவது இந்த உத்போதன் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது கல்கத்தாவில். அங்கே அன்னையாருடைய வீடு இருக்குது. அங்கே வந்து அன்னையார் வந்து நிறைய சாப்பாடு போடுவாங்க. அங்கே இருக்கும்போது நிறைய அன்னையார் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே நிறைய சாப்பாடு நிறைய கிடைக்கும். அதனால் நிறைய பேர் அங்கே போய் இப்பயும் சாதுக்கள்லாம் நாங்கள் போனால் அங்கே ஒரு நாளாவது இருந்து சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். நிறைய ஐட்டம் எல்லாம் சாப்பாடு பொரியல் இதெல்லாம் போட்டு. அப்போ மேலோகத்துக்கு போனான்னா ஒரு பக்தர், அந்த உத்போதனிலே இருக்கிற ஒரு பக்தர் என்ன பண்ணான்னா மேலோகத்துக்கு போனான். இது மடத்துக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன ஜோக்ஸ்களில் இது ஒன்று வந்ததுனால சொல்லிட்டேன். அதனால் மேலே போனோடனே இவன் அந்த உத்போதனுக்கு போகிற பக்தன் அங்கே போன உடனே சொன்னால் பார்த்தா ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய லோகத்தில் ஒரே கூட்டமாக இருந்துதான். இது கற்பனை கதை தான். அங்கே போனோடனே ஒரே வெளியில் இவர் நிரஞ்சனானந்த சுவாமி வெளியில் நிற்கிறார். என்னென்னு கேட்டார். உள்ளெல்லாம் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது, பேசாமல் அமைதி ஓரமாக நெல், யாராவது வெளியில் வந்தால் உள்ளே போகலாம் அப்படின்னா இவன் வெளியிலே ரொம்ப நேரம் நின்றுருந்தான். ஜன்னல் வழியாக ஒருத்தனை கூப்பிட்டு சொன்னான். அங்கே ஸ்ரீராமகிருஷ்ணன் பக்கத்தில் நிறைய பக்தர்கள் இருந்தார். ஒருத்தனை கூப்பிட்டு சொன்னான், குசுன்னு ஏதோ சொன்னான். அப்படியா அப்படின்னு அவன் கடகடன் வெளியில் வந்தான். பார்த்தா ஒவ்வொருத்தனா கடகடன் வெளியில் வருகிறார்கள். பார்த்தா இடம் எம்டி ஆச்சு. மகாராஜ் சொன்னாரா நீ உள்ளே போய் பார்த்துட்டு வா, குரு மகாராஜை பாருன்னா. உள்ளே போன உடனே பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வெளியில் வந்தான். இவர் அவனுக்கு தோலை பிடிச்சி நிற்பான, டேய் நீ என்னவோ காதில் குசுன்னு சொன்னால் ஒவ்வொருத்தனா கிளம்புறான், இப்போ நீயும் கிளம்புறியா, என்ன அர்த்தம், என்னன்னு சொல்லிட்டு போ அப்படின்னு. ஒன்றும் இல்லை, பூமியில் உத்போதன இல்லத்தில் அன்னையார் இடத்துல இன்றைக்கி ஒரு பெரிய விருந்து கொடுக்குறாங்க. 10-15 கறி இதெல்லாம் பண்ணி ஸ்வீட்டோட கொடுக்குறார்கள் அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் சொன்னேன். ஒவ்வொருத்தராக போகிறார்கள். அப்படியா? ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. நானே சொன்னேன் அதை. இப்போ நமஸ்காரம் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் தான் நானும் இப்போ நீ ஏன்டா போகிற, நீ சும்மா போய் தானே சொன்னேன். இல்லை ஒரு வேளை கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது. இவன் சொன்ன கதைக்கு இவனே அடிமையாகி விடுகிறான். இப்போ யார் என்ன பண்ணார்கள் போனார்கள் வந்தார்களை பற்றி கதையை கிடையாது. நாமளும் போய் சேர்ந்து அங்கே விழுறோம். இந்த ஆடுகள்லாம் பாவம். ஏதாவது ஒரே ஒரு ஆடை நீங்கள் இப்படி மேலே தாண்டி போச்சுன்னா எல்லா ஆடும் அந்த இடத்துல வரும்போது கரெக்டாக தாண்டி போகும். நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆடுகள் கூட்டமாக போகும். ஒரே ஒரு ஆண்டு தாண்டுற மாதிரி ஏதோ தாண்டி இருக்கும், கால் இடறி இருக்கும். மற்ற எல்லா ஆடுகளும் அந்த இடத்துக்கு வரும்போது கரெக்டாக அந்த காலை வச்சு அதே மாதிரி இடறி தாண்டும். ஏன்னு அந்த ஆட்டுட்டு கேட்டிங்கன்னா எதுவும் தெரியாது. ஏன்னா அப்படி தான் செய்தோம். இதான் எங்களுடைய முன்னோர்கள் வழக்கம், அப்படி தான் செய்திருக்கிறார்கள். அந்த புத்தகத்தில் இப்படி தான் எழுதிருக்கு. எங்கள் பரம்பரையாக நாங்கள் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். பால் நரக குழிக்கே சென்று விடும். நாங்கள் இப்படி எங்களுக்கும் தெரியாது, இப்படி தான் பண்ணுறோம். ஏன்டா எங்களுடைய சன்னியாசத்துக்கு வரும்போது ஒவ்வொரு பிரம்மச்சாரி உங்களுடைய பரம்பரையெல்லாம் இப்படியாடா பண்ணாங்க, எல்லாரும் கல்யாணம் கட்டி பிள்ளைகளோட இருக்கலையா, நீ மட்டும் எதுக்கு சாமியாராக போய் இப்படி நாசமாக போகிறே அப்படி ஒவ்வொருத்தரை கேட்குறது. ஸோ இது பழிக்கே சுழன்று அப்படி எல்லா வழியும் கிடக்க பழிக்கே சுழன்றும் பாவங்களை செய்து கொடுமையான பாவங்களை செய்து பால் நரக குழிக்கே இழந்தும் கயவர்த்தமோடு இனி என்ன கூட்டு, இவங்களெல்லாம் எனக்கு எதுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைத்து விடுகிறார். இதான் ஓதாதார் கூட்டணி அப்படின்னு பேர். இவர்கள்லாம் ஓதாதார் கூட்டணி, இறைவனை பற்றி பேசாதவர்கள். இவர்களில் பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்றார். அடுத்த பாடல் 80வது. கூட்டியவா என்னை தன் அடியாரில் கொடிய வினை ஓட்டியவா என் கண்ணோடியவா தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா ஆட்டியவா நடம் ஆடக தாமரை ஆரணங்கே. என்னை தன் அடியாரில் கூட்டியவா என்று சொல்லுகிறார். இறைவனுடைய வழி என்ன அப்படின்னா,
ஒரு தெளிவான ஒரு இது இருக்குது. இறைவனுடைய மார்க்கம் என்பது ஒன்று முதல் என்ன செய்கிறார்கள், யாருக்காவது அருள் செய்யணும் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பலமுறை நம்ம அதை சொல்லியிருப்பேன், இறைவன் என்ன செய்கிறான், சத்சங்கத்திலே சேர்ப்பிக்கிறான், நல்லவர்களிடத்தில் இணக்கமாக சேர்ப்பிக்கிறான். நல்லவர்கள் ஒருவனை நமக்கு நண்பரான தரானா இறைவன் நம்மோது கருணையோடு இருக்கிறான் அப்படின்னு. சத்து விஷயங்களை பேசுகிற நண்பன் கிடைச்சா இறைவன் நம்மோது மீண்டும் கருணையோடு இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதனால கூட்டியவா அப்படின்னு சொன்னார். நல்லவர்களுடைய இணக்கத்தை தருகிறான் இறைவன், உன் மீது நான் கருணையோடு இருக்கேன், உனக்கு அருள் செய்ய போகிறேன் அப்படின்னா, சத்து விஷயங்களை பேசுகிற சன்னியாசிகளையும் குருமார்களையும் தங்களுடைய இடத்திலே அனுப்புகிறாள் இறைவனுடைய முதலாவது. ரெண்டாவது, தன் அடியாரில் கூட்டுகிறார். ரெண்டாவது, கொடிய வினை ஓட்டியவா அப்படின்னு சொல்லுறார். நமக்கு இருக்கிற வினைகளை இறைவன் களைகிறான். முதலாவது சத்சங்கத்திலே நம்மளை ஈடுபடுத்துகிறான். ரெண்டாவது, கொடிய வினை ஓட்டுகிறான். அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற வினைகளை ஓட்டுகிறார். இதுக்கு மலபரிபாகம் செய்ய ஆரம்பிக்கிறான். இது சைவ சித்தாந்தத்தில் தெளிவான ஒரு விஷயம். இது ஒரு 5 பகுதியை கொடுத்திருப்பார்கள். ஒன்று, சத்சங்கத்தை கொடுக்கிறான், இறைவனுடைய கருணை அங்கே திரும்ப. இதுக்கு தான் நான் ஏற்கனவே நம்ம பல முறை நான் சொல்லியிருக்கிறதுனால, இதுக்கு தான் இறைவனுடைய கருணை, படைத்தல் காத்தல் அதில் வருகிற மாதிரி இதுக்கு பேர் அருளல் அப்படிங்கிறது. அருளல் பகுதியில் இறைவன் என்ன செய்கிறான், அருள் செய்கிறான். இந்த உயிர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்ற அந்த 5வது அழகிய தொழிலை அம்பாளினுடைய துணை கொண்டு தான் செய்கிறான். அம்பாள் தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணணும், தாயார் ரெக்கமெண்டேஷன் பண்ணணும். அதுக்கு புருஷாகாரம்னு அப்படின்னு பேர். இந்த அம்பிகை தான் போய் வைஷ்ணவத்தில் சொல்லுவார்கள், தாயார் பெருமாளிடத்திலே இந்த குழந்தைக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறாராம். அவனுடைய பாவங்களை மன்னிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறாராம். இங்கேயும் நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே பார்த்தோம்னா, இங்கேயும் அம்பிகை தன்னுடைய குழந்தைக்கு அருள் செய்யணும் அப்படின்னா, இறைவன் இந்த குழந்தையிடத்திலே அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக அருள் பகுதியை தூண்டி விடுகிறார். அருள் செய்த உடனே நமக்கு என்ன பேர் தான் வினை நீக்கம் ஏற்படுவதற்கு முதல்ல சத்சங்கம் ஏற்படுகிறது. இந்த சத்சங்கத்தின் காரணமாக நமக்குள்ள இருக்கிற வினைகள் நீக்குகிறது. அதுக்கு கொடிய வினை ஓட்டியவா, முதல்ல கூட்டியவா, கொடிய வினை ஓட்டியவா. இதையும் அம்பிகையை செய்கிறாள். முதல்ல இறைவனுடைய கருணை நமக்கு சேர்ப்பிக்கிறாள். இந்த உயிர்களிடத்தில் இறைவனுடைய கருணையை சேர்ப்பிக்கிறாள். இதன் மூலமாக நமக்குள்ள இருக்கிற மலத்தை, நமக்குள்ள இருக்கிற அகங்காரத்தை, ஆணவ மலங்களை, மாயா மலத்தில் நீக்குகிறாளாம். அதுக்கு வினை நீக்கம் அப்படின்னு பேரு. கொடிய வினை ஓட்டியவா, கூட்டியவா என்னை, தன் அடியாருள் என்னை கூட்டியவா, கொடிய வினை ஓட்டியவா, என் கண் ஓடியவா என்று சொல்லுகிறார்கள். என் கண் ஓடியவா அப்படின்னு சொன்னா எனக்காக இறங்கி வருகிறாள் அப்படின்னு அர்த்தம். ஒன்று, என் கண் ஓடியவா அப்படின்னா எனக்காக அவள் செயல்படுகிறாள் அப்படின்னு அர்த்தம். என் கண் ஓடியவானா என்னை பார்க்க வருகிறாள், எனக்காக இறங்கி வருகிறாள் அப்படின்னு அம்பிகையை நம்ம பார்த்து சொல்லுகிறான். என் கண் ஓடியவானா இன்னும் ஒரு அர்த்தத்தை நம்ம பார்க்கணும். என்னன்னா, இறைவன் முதல்ல நம்ம பார்த்தோம், இறைவனுடைய சரீரத்தை நாம் பிரேம சரீரத்தை பெறுகிறோமே, அந்த மாதிரி என்னுடைய திருஷ்டி எல்லாமே அவளுடைய திருஷ்டியாக மாறுகிறது. நான் ஒரு பொருளை குறுகியதாக, எனக்கு காமத்தை ஊட்டக்கூடியதாக, எனக்கு திருப்தி தரக்கூடியதாக, எனக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதாக நான் ஒரு பொருளை பார்க்கிறேன். இதுவே அம்பிகையினுடைய திருஷ்டியில் இருந்து பார்க்குறபோது எல்லா உயிர்களையுமே நான் மதிக்கிறேன், எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துகிறேன். இந்த உயிரிலும் நான் தான் இருக்கிறேன். அப்போ இது எப்படி நான் வெறுக்க முடியும்? அந்த உயிரில் நான் தான் இருக்கிறேன், அதை மட்டும் நான் ஏன் அன்பு செய்யணும்? எல்லா உயிர்களிடத்திலையும் நான் இருக்கும்போது ஏன் ஒரே ஒரு உயிரிடத்திலே, ஒரு உடலிடத்திலே நான் எதுக்காக பற்று வைக்க வேண்டும்? இது என் கண்ணிடத்தில் என் கண் ஓடி வருகிற பொழுது எல்லாவற்றையும் ஒன்றாக பார்க்க கற்றுக்கொள்கிறான். ஒன்று, சத்சங்கத்தில் சேர்ப்பிக்கிறாள், நம்முடைய வினைகளை நீக்குகிறாள். மூன்றாவது, என் கண் ஓடியவா, என்னை பார்க்க அவள் வருகிற பொழுது என்ன ஆகிறது? இரு வினை ஒப்புங்கிற 3வது பகுதி நடைபெறுகிறது. 2 வினைகளை நம்ம துவந்தாதி தோ அப்படின்னு சொல்றோம்ல, 2 வினைகளை 2ஆக, லாபா லாபோ ஜெயா ஜெயோ எல்லாத்தையும் சொல்லுகிற பகவத்கீதையில் சொல்லுகிற மாதிரி எல்லாவற்றையுமே நாம் 2ஆக இருக்கிற எல்லாவற்றையுமே நான் ஒன்றாக பார்க்க கற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னா அதுக்கு இறைவனுடைய அருள் வேண்டும். 4வதாக என்ன செய்ய, என் கண் ஓடியவா, தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா. இறைவன் தன்னை நமக்கு காட்டி அருள வேண்டும். இதுதான் அவனுடைய கருணை. நம்ம அவனுடைய கருணை இல்லாமல் நாம் பார்க்க முடியாது. அதுதான் இந்த இருவினை ஒப்பு ஏற்படுகிற மலபரிபாகம் ஏற்படுகிறது.
நமக்கு இருவினை ஒப்பு எல்லாவற்றையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய தன்மை ஏற்படுகிறது. இதன் மூலமாக இறைவனுடைய ஞானம் நமக்கு ஏற்படுகிறது. இறை ஞானம் நான்காவதாக இந்த பகுதியில், அது 4வது ஸ்டெப்பில் நமக்கு இறை ஞானம் ஏற்படுகிறது. என் கண் ஓடியவா தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா என்று சொன்னார். தன்னை உள்ளபடியாக அம்பிகை நமக்கு காட்டியருள்கிறார். அடுத்தது கண்ட கண்ணும் மனமும் களிக்கின்றவா, அதுக்கு தான் முக்தி அப்படின்னு பேர். இறைவனோடு சேர்ந்து நாம் களித்திருக்கின்றோம், இதுக்கு முக்தி அப்படின்னு பேர். என்னை தேடி அம்பிகை வருகிறாள், தன்னை உள்ள வண்ணம் காட்டி அருள்கிறார். ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு அம்பிகைக்காக அழுகிறார். எனக்கு உள்ள வண்ணம் காட்டு தாயே, நீ எப்படியோ அப்படி எனக்கு காட்டி அருள் செய் அப்படின்னு கேட்கிறார். உண்மையான வடிவை இறைவன் நமக்கு காட்டியிருக்கிறார். எங்கன்னா இப்போ பார்க்கிறோம், நம்முடைய காரைக்கால் அம்மையாருக்கு சொல்கிறார், நீ திருவாலங்காட்டுக்கு செல்லு அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துலையே அம்மையாருக்கு இருக்கிற அந்த இருவினை உப்பு, அவருடைய மலபரிவா, அவளுக்கெல்லாம் மலமாக என்ன இருந்திருக்கும். இறைவனே பார்த்து அம்மானு கூப்பிடுறார். இறைவனே ஒரு பெண்ணை பார்த்து அம்மான்னு கூப்பிடுகிறார், தாயேன்னு சொல்கிறார். பரம்பொருளை சொல்லுகிறார், நீ என்னுடைய தாய். அவளுக்கு திருவாலங்காட்டில் நடனம் புரிஞ்சு டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டுறாரு. இறைவன் சாதாரணமாக இல்லை, நமக்கெல்லாம் போனால் டான்ஸ் சத்தம் கூட கேட்காது. நமக்கு டான்ஸ் தான் காட்டுறாரு. இந்த உலகத்தில் நம்மள டான்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் எல்லாரும், ஒவ்வொருத்தரும் டான்ஸ் ஆடுறோம். அவருக்கு இறைவன் தான் ஆடுகிறார், அம்பிகை ஆடுகிறார். எல்லாம் அவருடைய படையோடு பெருசாக ஸ்டேஜ் எல்லாம் போட்டு அவருடைய நடனத்தை நமக்கு காட்டி எழுதுகிறார். அம்பிகை எடுத்து சொல்கிறார், இந்த என்னுடைய மகளுக்காக காட்டுங்கிறார். எல்லாருமே சேர்ந்து நடனம் ஆடி காட்டுகிறார். கைலாய நடனத்திலே பூலோகத்திலே ஒரு சின்ன ஒரு பெண்ணுக்காக தன்னை யார் அர்ப்பணிக்கிறார்களோ அங்கு இறைவன் ஆடி காட்டுவான். யார் தன்னை காட்டவில்லை, தன்னை ஒப்படைக்கவில்லை, அவர்களுக்கெல்லாம் இந்த உலகத்தை டான்ஸ் கொடுத்து இங்கே ஆடிடே இருனா. எல்லாத்துக்கும் ஆடு, துக்கத்திலே ஆடு, கஷ்டத்திலே ஆடு, சோம்பேறித்தனத்திலே ஆடு, அஜ்ஞானத்திலே ஆடு, கஷ்டத்திலே ஆடு, கடைசியாக ஓடிவா. உன்னுடைய ஆட்டம் எப்போ முடியுதோ அப்போ என்னுடைய ஆட்டத்தை பாரு. இறைவனுடைய ஆட்டத்தை நாம் பார்க்க வேண்டும். நம்ம பார்த்து ஊழித்தாண்டவம் அப்படின்னு சொல்லி வெளியில தான் பார்த்துட்ருக்கோம். ஊழித்தாண்டவத்தை கண்ட கண்ணும் மனமும் களிக்கின்றவா, உன் காட்சி மறக்க முடியாதது. இறைவனுடைய காட்சி கிடைத்தவர்களுக்கு ஞானம் ஏற்பட்டு விடுகிறது. காட்சி கிடைக்க இறைவனுடைய திருவருளினாலே உள்ள வண்ணம் காட்டுகிறவர்களுக்கு ஆட்டியவா நடம் ஆடகத் தாமரை ஆரணங்கே. ஆட்டியவா, நடமாட்டியவா, என்னை இந்த உலகத்தில் நீ நடிக்க செய்திருக்கிறாய். இப்படியெல்லாம் யாருக்கோ ஒரு குழந்தையாக, யாருக்கோ ஒருவனுக்கு தந்தையாக, யாருக்கோ ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக, யாருக்கோ மேனேஜராக, எல்லாவற்றுமாக நாமெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறோமே. இப்போ எல்லாமே என்னை ஆட்டியவா, என்னை ஆட வைத்து கொண்டிருக்கிறாய். ஆடக தாமரை ஆரணங்கை. ஆடகம் அப்படின்னாலே பொன் அப்படின்னு அர்த்தம். தாமரை உங்களுக்கெல்லாம் தெரியும். பொற்றாமரையிலே இருக்கின்ற ஆரணங்கே அப்படின்னா பெண் தெய்வமே அப்படின்னா. ஆடகத்தாமரைனா பொற்றாமரை, பொன்னாலான தாமரையிலே வீற்றிருக்கின்ற தெய்வமே, நீ இந்த உலகத்தில் என்னையெல்லாம் நடிக்க வைத்து கொண்டிருக்கிறாய். அப்போ எனக்காக முக்திக்காக வழியை சொல்லியிருக்கிறார். நீ என்னென்ன செய்கிறாய்ங்கிறத அம்பிகையை பற்றி சொல்லுகிற பொழுது 1, 2, 3 லிஸ்ட் போட்டு சொல்லி விடுகிறார். இதெல்லாம் நீ செய்விக்கிறாய், இதன் மூலமாக எனக்கு முக்தி. என்ன செய்தால் முதல்ல கூட்டியவா, அடியார்களோடு என்னை கூட்டியிருக்கின்றாய். என்னுடைய கொடிய வினையை நீ நீக்கியிருக்கிறாய். அதுக்கு பேர் வினை நீ. முதலாவது அடியாய சேர்க்கை என்றது இறைவனுடைய அருளல் தன்மை. 2வது என்னை கொடிய வினையை ஓட்டியவா, அதுக்கு பேர் மலபரிபாகம் அப்படின்னு பேர். தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா, என் கண் ஓடியவா அப்படின்னா என்ன அர்த்தம்? என் எல்லாத்தையுமே ஒப்பு நோக்கக்கூடிய இருவினை ஒப்புங்கிற ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லியிருக்கிறாய். 4வது என்னை தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா, உன்னை பற்றிய ஞானத்தை நீ கொடுத்திருக்கிறாய். கண்ட கண்ணும் மனமும் களிக்கின்றவா, உன்னை கழித்து நோக்கக்கூடிய, உன்னோடு இருக்கக்கூடிய அந்த முக்தி நிலையை எனக்கு தந்திருக்கிறாய். ஆட்டியவா, இந்த உலகத்திலே நீயே என்னை ஆட வைத்திருக்கிறாய், என்னை நடிக்க வைத்து கொண்டிருக்கிறாய், என்னை இப்படியெல்லாம் ஓட வைத்து கொண்டிருக்கிறாய். ஆட்டியவா, நடனமாட்டியவா, ஆடகத்தாமரை அரணங்கு, இந்த பொற்றாமரையில் இருக்கின்ற தெய்வமே நீயே இதெல்லாமே செய்விக்கிறாய். இந்த ஞானம் இறைவனே என்னை இதெல்லாம் செய்விக்கின்றான். ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்வார், இறைவனே எல்லாவற்றையும் செய்விக்கின்றான் அப்படிங்கிறது தான் ஞானம். நான் செய்கிறேன் அப்படிங்கிறதுக்கு பேர் அஜ்ஞானம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இறைவன் தன்னை ஆட்டுவிக்கிறான்ங்கிற ஞானத்தை யாரெல்லாம் கொண்டு வருகிறது இந்த பద్ధதியிலே சொல்லுகிறார். அப்போ நம்ம ஒரு பிரேமை உடல், இப்போ எல்லாமே கேட்கலாம். ஒரு பாடலுக்கு இவ்வளவு தூரம் சொல்லணுமா அப்படின்னா, இது நமக்கு ஆன்மீக பயிற்சி. ஒவ்வொருவருமே ஒவ்வொரு சிந்தனையிலே ஊறி ஊறி ஊறி
இந்த சிந்தனைகளை உள்ளே கொண்டு வர எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக, அதான் வேதங்களுக்கு மாத்தா அப்படின்னு பேர். எதுக்காக அப்படின்னா மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டும், மீண்டும் மீண்டும் சொல்லணும். மீண்டும் மீண்டும் சொல்லும் பொழுது ஒரு மனிதனுடைய மனம் கொஞ்சம் கொஞ்சமாக இறைவனை நோக்கி செல்ல ஆரம்பிக்கிறது. அதில் நமக்கு நம்பிக்கை வர வேண்டும். இப்போ தான் என்னுடைய மாணவரிடத்தில் பேசிகிட்டு இருந்தேன். பிஸ்னஸ் அப்படின்னா என்ன சுவாமிஜின்னு கேட்டான். பிஸ்னஸ் அப்படின்னா ரிஸ்க் அப்படின்னு அர்த்தம். யார் அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறார்களோ அவர்களுக்கு லாபம் கிடைக்கிறது. லாபத்தில் ரிஸ்க்கு, பேர் புகழில் ரிஸ்க், எல்லாவற்றிலையுமே ரிஸ்க் எடுத்தால் அவனுக்கு வெற்றி கிடைக்கிறது. அப்போ ஆன்மீக வாழ்க்கையில் உங்களுக்கு நீங்கள் ரிஸ்க் இல்லையா அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், யார் ரிஸ்கை பற்றி பேசுகிறார்களோ அவர்களிடத்தில் எங்களுக்கு யார் இப்போது அவர்களுடைய கையில் நாங்கள்லாம் கொடுத்துருக்கோம். ஸ்ரீராமகிருஷ்ணன் இந்த உலகத்தை இயக்குகிறார், அவருடைய கைகளில் எங்களுடைய கைகளை நாம் வச்சு கொடுத்துட்டோம், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இது அவருடைய பொறுப்பு. இதுக்கெல்லாம் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொன்ன உதாரணத்தை சொல்லணும். என்னென்னா, ஒரு குழந்தை இருக்கிறது, குழந்தை கையில் பிடித்திருக்கிற வரைக்கும் அந்த குழந்தை விழுந்துருமோன்னு அந்த குழந்தைக்கு ஒரு பயம் இருக்கும். இந்த குழந்தை அப்பாவினுடைய கையை பிடிச்சிட்டே போகுது ரோட்டில், எப்போ வேணாலும் பஸ்ஸில் அடிபட்டுடலாமோ அப்படிங்கலாம், யாராவது தூக்கிட்டு போயிடலாமோ அப்படியெல்லாம் கூட பயம் இருக்கலாம். ஆனால் எந்த குழந்தை அப்பாவினுடைய தோளிலும் மடியிலும் நெஞ்சிலும் அப்படி கழுத்தை கட்டின்னு உட்காந்துருக்கோம், அந்த குழந்தைக்கு பயமே இல்லை. அப்பா எங்கே போனாலும் போவார், மழையாக இருந்தால் அவருடைய ஷர்ட்டை அப்படி போட்டுக்குவார், இல்லைன்னா அவர் கொடையை பிடிச்சிக்குவார். குழந்தைக்கு பயப்பட தேவையில்லை. ஏன்னா எல்லாமே அங்கே சரணடைந்திருக்கிறது. இன்னொரு குழந்தை கீழே கொஞ்சம் வளர்ந்துருக்குது, ஒரு 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கிறேன், நடந்துவான்னு சொல்லிட்டுருவாங்க. அது பின்னாடி ஏழுங்குள்ளங்கன்னு ஓடணும், அப்பா பின்னாடி பஸ் பின்னாடி நீ ஓடிவா அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் கேட்டு நம்ம பின்னாடியே போகணும். அதுக்கு பயம் இருக்கிறது, ரிஸ்க் இருக்குது நிறைய. இதெல்லாம் பிஸ்னஸ்ஸு. இறைவனுடைய தோளிலையும் மார்பிலையும் இருக்கிறார்களோ இதுக்கு பக்தி, அவருடைய சரணாகதி அடைந்தவர்களுக்கு அவரை பார்த்துக்குவார். அது அவருடைய வேலை. கூட்டிகிட்டு போகிறோமா, ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னா இவன் ஐஸ்கிரீம் கேட்டால் பிரச்சனை. இந்த சின்ன கீழே நிற்கிறானே 8ஆம் கிளாஸ் படிக்கிறவன் ஐஸ்கிரீம் அப்படின்னு வாயை திறந்தாலும் ஒரு அடி விடும், நீ வாங்குற மார்க்கு ஐஸ்கிரீம் வேணுமான்னு கேட்பார். ஆனால் அந்த குழந்தை அழுதான், அவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவாமான்னு அங்கே வேணும்னான்னு கேட்பார். இப்படின்னு அவன்கிட்ட சொன்னேன். ஆக உலகத்தில் இருக்கிற எல்லா பிஸ்னஸுமே பிரச்சனையானது தான். ஆன்மீகத்தை தவிர ஆன்மீகத்தை பிஸ்னஸ் ஆக்க வேண்டாம், அது வேறு விஷயம். ஆக இறைவனிடத்திலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும், சரணாகதி பண்ண வேண்டும். இதுதான் பெரியவர்கள் எல்லாமே நமக்கு சொன்னது. மற்றது எல்லாமே ஒரு பேருக்கு தான். எல்லாமே இலக்கியங்களை படிக்கலாம், சுவைகளை அனுபவிக்கலாம். இதெல்லாம் மூலமாக என்ன, நம்முடைய மனதை இறைவனின் பால் நிறுத்தி வைக்க வேண்டும். அதுக்கு தான் இத்தனை புராண கதைகளெல்லாம் சொல்லி வைத்தார்கள். இவ்வளவு பூஜைகளெல்லாம் நடத்தினார்கள். என்னென்னா, இவ்வளவு பூஜைகளை பார்த்ததுக்கு அப்புறமா வருகிற அந்த நேரத்தில் நம்முடைய மனதை ஒன்றி தியானம் செய்ய வேண்டும். கோயிலெல்லாம் பார்த்து முடித்தோடனே அதுக்கு தான் வசந்த மண்டபம் எல்லாம் கட்டி வைத்தார்கள். எதுக்காக அப்படின்னா, எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வசந்த மண்டபத்தில் உட்காந்து கொஞ்ச நேரம் இறைவனை பற்றிய சிந்தனையிலே ஜபத்திலே ஆழ வேண்டும். இப்போ வசந்த மண்டபம் அப்படின்னா என்னென்னா, அங்கே இருக்கிற பிரசாதம் சாப்பிட்றதுக்கான ஸ்டால். வீட்டு பிரச்சனைகளெல்லாம் பொண்ணு பார்க்குற இடம். எத்தனையோ கோயில்களை போய் பார்த்தா, என்னடா இது இங்கே நடக்க, வசந்த மண்டபம் எதுக்காக கட்டி வைத்தார்கள் நம்முடைய பெரியவர்கள்? உற்சவம் நடத்துறதுக்காக பண்ணார்கள். பெரியவர்கள்லாம் கோயிலெல்லாம் பார்த்து இறைவனை தரிசனம் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆனந்தத்தை என்ன செய்வதுன்னு தெரியாமல் உட்கார்ந்து அனுபவிக்கிறதுக்கான இடம். பிரசாதம் சாப்பிட்றதுக்காக மாற்றிட்டோம். நம்முடைய மனதை நாம் கொள்ளை கொடுத்து விடக்கூடாது என்பதை சொல்லி, ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து. நாளன்னைக்கு காளி பூஜை இருக்குது. காலையில் இரவு முழுக்க. நாளைக்கு தீபாவளி, நாளன்னைக்கு அமாவாசைக்கு காளி பூஜை இரவு முழுக்க இருக்கும்.